டேடி தோட்டக்காரர் ஆகிறார், மகன் யேசுவா திராட்சை செடி ஆகிறார், எங்களை கிளைகள் என்று சொல்லுகிறார். See the three connection. கிளைக்குள்ளே வாரதே இயேசுவின் வாழ்க்கை, செடியின் வாழ்க்கை. இல்லாவிட்டால் கனி கொடுக்காது. பொய் பேசி மாயமானம் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும் முடிவிலேயே அவர் சொற்கள் இப்படியாயிருக்கு, நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை. அப்படியானால் ஒரு நேரம் கிளையாக இருந்து நீ வெட்டப்பட்டாய், தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் தான் விடுதலை பெறுவார்கள், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். தொடர்ந்து 24:13 மத்தியாகு. கிளை செடியோடு நிலைத்திருப்பது எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் யோசனைகளின் மூலம். உன் யோசனைகளை வார்த்தையாயிருக்கும் திராட்சை செடி இயேசுவை திருப்புவாயானால் நாளுக்கூடாக அவரண்டை திரும்புவாயானால். What a translation I saw in Living Bible. ஏசாயா 26:3. நான் உங்களுக்கு வாசிக்காட்டினேன். எவ்வளவு அழகாக போட்டுக்காண்டு. He will keep in perfect peace all those who trust in him. அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் பரிபூர்ண சமாதானத்தினால் காத்துக்கொள்வார். Whose thoughts, அவர்கள் நினைவுகள் turn often to the Lord. அடிக்கடி 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 அவரண்டை திரும்புகிறார்கள். அதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உயர்தயம். ஒவ்வொரு காவும் உன் வேலையின் நடுவிலே அவரண்டை உன் யோசனைகளை செலுத்தும் நேரம் அவர் அதை அறிகிறார். என்ன யோசிக்கிறார் என்பதை அவருக்கு தெரியும். அவரை நினைக்கிறாய் என்று தெரியும். ஒரு மனுஷன் வேத புத்தகத்தை வாசிச்சு விளங்காமல் தடுமாறுகிறான் என்பது இயேசுவுக்கு தெரிந்தது. எப்படி எத்தியோப்பியனை அவர் யோசித்தபடியால் ரெண்டு பேர் எம்மாவு தெருவில் துக்கப்பட்டு வாராங்கள் அறிந்து அவர்களை யோசித்து அவர்களோடு நடக்க தீர்மானம் எடுத்தார்.
அதுதான் நேற்று மட்டும் மட்டும் மாறாத இயேசுவா the Mashiach. Same. நடுவிலை வந்து நிற்பார். டடியோடு கொள்ளுக இருக்கிறார். சபை கூடும் நேரம் நாங்கள் எல்லாரும் அவருடைய ஆலயம். அவர் சொன்னார், I will walk among you. நான் வந்து உலாவுவேன். போய் சொல்லலுமா? என்ன இது? கண்கள் காணாமல் பேசப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தையை நம்புறது தான் faith. அவர் சொன்னதுதான். அவரே சொன்னார், திகதரின் வார்த்தையை புத்தகங்களை நம்புகிறதுக்கு முடியாம மந்த இருதயம் உள்ளவர்களே. 24:25 லூக்கா. இந்த நேரம் தான் சொன்னது. He is always with us. Always. So every time காலையிலே 2-3 தடவை அல்லது குளிக்க நேரம் அல்லது பின்னேரம் சமையல் நேரம் ஒருக்கா யோசிச்சாய் அவரது வார்த்தையை எல்லாம் அவருக்கு தெரியும். ரெண்டு பேரும் அவரை குறிச்சு பேசுறாங்க. டடிக்கு தெரியும், மகனுக்கு தெரியும். எங்க வச்சாவது அறையிலோ வழியிலோ ரோட்லோ கடற்கரையிலோ அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். மல்கியா 3:6 I believe just அவர்களை குறித்த நினைவு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்குமா? They know what we are talking. See, Emmaus Street இயேசுவா மட்டும் வரவில்லை, அவருக்குள்ளே டேடி. அவரை நீங்க இருங்க டேடி, நான் இந்த 2 பேரையும் போய் பார்த்துட்டு வரேன். எங்கள் இருதயம் அவரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று காண்பிக்க அவர் சோதனைகளை அனுமதிப்பார். செடி அகன்று போகிறது, கிளைகளை விட்டு நான் சொல்வதை கேள். உன்னை இருதயத்தினாலே அவரை வாஞ்சையாய் நீ நான் அழைக்க எப்பொழுதும் அவர் ஆசையா இருக்கிறார். ஏன் விட்டு போட்டு போகணும்? விளையாட்டு அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் நிறைந்து அவரைத்தான் நம்பி இருந்தது.
வகையிலே நாங்கள் பார்க்கும்போது எங்கள் யோசனைகள் ஒரு மரத்தின் வேர்களாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் இயேசுவா. மத்தேயு எடுங்க 13. உன் யோசனைகளை கவனி, அது உன்னை டடியும் மகனோடும் இழுத்து வைத்துக் கொள்ளும் அல்லது அவரை விட்டு தூரமாய் கொண்டு போகும். எது உனக்கு விருப்பம்? வேர்கள் நம்முடைய யோசனைகளை தெரியப்படுத்துகிறது. ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் விளங்கிக் கொள்ளாத பொழுது பிசாசு வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப இவருக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. வார்த்தை போயிட்டு இருதயத்திலே போட்ட வார்த்தை போயிட்டது. சில சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளவு வாசிப்பேன், ஒன்றும் தங்குதில்லையே இருதயத்தில், ஒன்றுமே தங்குதில்லையே. கற்பகளில் விதைக்கப்பட்டவன் 20வது வார்த்தை. செய்தியை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் எனக்கு தெரியப்படுத்தப்பட்டதை உனக்கு சொல்லுகிறேன். இந்த உண்மையை நாங்க பார்த்த நாங்க தானே எத்துடுவதற்கா தனக்கு வேறு இல்லாதவனாய் பெற்றுக்கொண்ட விதையை குறித்து யோசனை இல்லாதவனாய் அதை குறித்து தியானிக்காதவனாய், அடே இன்றைக்கு என்ன வார்த்தை கேட்டனா அதிலே சந்தோஷப்பட்டு அதிலே விட்டாச்சு. யோசனைகள் இப்பொழுது வழக்கப்படி மனுஷர்கள் மேல், குடும்பத்தின் மேல், உலகத்தின் மேல், பிரச்சனைகளின் மேல் இந்த யோசனைகள் தான் வேர். இப்ப என்னவா, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் இவன் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, அதை குறித்து தியானிக்கவில்லை. கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான். நிலைத்திருக்கிறது கொஞ்ச காலம். ஏன் 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 அதை குறித்த யோசனை இல்லை, அதை குறித்த தியானம் இல்லை. கேட்டாச்சு எப்படி அண்டைக்கு தரமான வார்த்தை அதோடு சரி அப்படியே இருக்கிற செய்தி நல்லதாய் இருக்கணும். அதை கேட்டு சந்தோஷப்பட்டாய் முடியல.
வேறுவிட வேண்டும். எப்படி வேறுபடுவது? நிலைத்திருப்பதனால். எப்படி நிலைத்திருப்பது? கேட்டதை தியானித்து யோசனை பண்ணி கீழ்ப்படிந்து பின்னுக்கு போறதுதான். வேறில்லை. ஏனென்றால் அந்த நிலம் கற்பாறையாய் இருக்கிறது. நிலம் அந்த இருதயம், கடினப்பட்ட மனம், பல பிரச்சனைகளினாலே. வார்த்தை ராஜ்யத்தின் செய்தி கேட்டு சந்தோஷமாயிருந்தார். சந்தோஷமாயிருக்கு. நிலைத்திருப்பார்களா? யோசனைகள் மூலம், அதை குறித்த தியானத்தின் மூலம், அதை மற்றவர்களோடு பேசி இன்னும் கூட அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை பெறுவதன் மூலம் அடுத்த நாள் அதை குறித்து பார்த்து எப்படியாய் தேவனுடைய செய்தி இருக்கிறது. அந்த நேரம் உன் வேர்கள் டீப்பாய் இறங்குகிறது. கற்பாறை என்று சொன்னது வாழ்க்கையின் பிரச்சனைகளினாலே கடினப்பட்ட இருதயம், கடினப்பட்ட உணர்ச்சிகள், கடினப்பட்ட யோசனைகள். வேறில்லாதவர்கள் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பார்கள். இயேசுவா பேசிய போதனைகளுக்கு கொஞ்சம் கேட்டு சந்தோஷப்பட்டாலும் நிலைத்திருக்க முடியவில்லை. விட்டுட்டு போன சீஷர்கள். ஏன்? அவர்கள் இருதயத்தின் யோசனைகள் நிலையாயில்லை. இயேசுவா பேசிய வார்த்தை இல்லை. No. வாழ்க்கையின் பிரச்சனை, வெப்பம், கவலைகள், தொல்லைகள் வந்தவுடனே யோசனைகள் நிலைத்திருக்கும் அவயவம், நிலைத்திருக்கும் கருவி வேறு பக்கமாய் திரும்புகிறது. யோசனைகளை திருப்ப சரீரமில்லாத ஆட்கள் இரவு பகலாக வேலை செய்வார்கள். சரீரம் இல்லாத ஆட்கள் எஸ், அசுத்தாவிகள் என்று போட்டிருக்கிறது. அதை கவனிப்போம். சரீரம் இல்லாத ஆட்கள் people, where did they come from? We'll see. They have no root. பாடல் புத்தகம் ஒன்றிலே இரவும் பகலும் டேவிட் சொல்லுகிறான், அவருடைய வேதம், அவருடைய உண்மை, வார்த்தை, செய்தி, ஆலோசனை, விதிகள், ஒழுங்குகள், அதிலே கவனம், அதிலே சிந்தனையை செலுத்தராக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசனைகளை மாற்றி
தேவனுடைய வார்த்தை அண்டை அடிக்கடி 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 நீ தியானிப்பாயானால் உன் வேர்கள் மனதின் வேர்கள் உள்ளே இறங்கி கொண்டிருக்கும். அடிக்கடி யோசனை அவரண்டை திருப்ப இந்த வேர்கள் தான் நிலைத்திருப்பதன் அவயவம். உன் யோசனைகள் வேர்களை போல் ஆழமாய் போன நேரம் உன்னை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உத்தரவு உண்டு. என்னில் உங்களுக்கு சமாதானம். என்னில் வார்த்தையில், போதனையில், ஆலோசனையில், உண்மையில், கட்டளைகளில், ஒழுங்குகளில் யோசனைகளாகிய வேர்கள் அங்கே இறங்க வேண்டும். கண்மலையாகிய யாவே, நீரே என் மீட்பர். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் யோசனைகளும் உமது பிரசன்னத்திலே ஏற்றுக்கொள்ளபடியாய் இருப்பதாக. என்ன பாடல் 19-14. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் சொல்லலாம். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை சோதித்தறியும். சிந்தனைகள் உற்பத்தியாகும் இடம் இருதயம். I mean, you don't change your thoughts, you're not getting anywhere. உன் யோசனைகள் மாறாது, எங்கேயும் நீ போவதில்லை. உன் வாழ்க்கையிலே மனமாகிய இருதயம், அதுக்கு நங்கூரமாகிய தேவனுடைய வார்த்தை தேவை. தோணிக்கு நங்கூரம் இருக்கிறது. நங்கூரம் ஆங்கர். ஆங்கர் பார்த்தறியலாம். ஆனால் உன் இருதயத்தை பிடிச்சு வைக்க, யோசனைகளை காத்துக்கொள்ள அவர் வார்த்தையாகிய நங்கூரம் தேவை. எபிரேயர் 6:18 நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை ராஜ்யம். What else? What else? பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆளுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் நிலைத்திருக்கவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம பிழை இருதயத்தின் மனதின் நங்கூரமாயிருக்கிறது. அங்கால இங்கால அசையப்படாது. ஒரு முள்ளு அவருடைய ஆணை, ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். அடுத்த முள்ளு அவரது வார்த்தை. அத்த காணும்
ஏன் ஆணையிட்டார் வாக்குத்தத்தம் சொல்லி? அசைக்க இயலாத இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக ஆணை வாக்குத்தத்தம். ஆணை ப்ராமிஸ், அடுத்தது அவரது வார்த்தை. அவர் சொன்னா சரி, அவர் மேல ஆணையிட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற மாதிரி உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, வேலை எழுதிப்பார். பாடல் 49 பாடல் 104 34 119 97 119 99 பாடல் 4 இந்த வார்த்தை ஒரு பார்த்துட்டு we'll close up. So he solved using your will, உன் சித்தத்தை உபயோகித்து படுக்கையிலே தியானிக்கலாம். Oh, you can. 4 பாடல். நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன ஒரு மாதிரி சட்டான கோபமா இருக்கு. இந்த காரியம் பாவம் செய்ய வேண்டாம், சபிக்காதே. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் இருதயத்தில் பேசுவது யோசனைகள் நடந்ததை யோசிக்காம படுக்கையில அவரை பற்றி வார்த்தை பற்றி யோசிக்கலாம். Don't get this one. உங்கள் படுக்கையில் இருதயத்திலே தியானம் பண்ணிக்கொண்டு அமர்ந்தீர்கள். ஜோஷுவா 1:8 ஜோஷுவாவுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதி உயர்ந்த தேவன் பாருங்க என்னண்டு. மோசே நித்திரை அடைந்து போனான். இப்ப தனியா இப்ப என்ன தேவன் ஜோஷுவாவுக்கு சொல்றார், இந்த கட்டளைகள் நிறைந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்ப இங்க இருந்தா தான் வாய் பேசலாம். என்ன மத்தியாகு 12:36 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சோ உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதனை எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கீழ்ப்படிவு கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, யோசனை பண்ணி கொண்டிருப்பாயா. யோசுவாவோட பக்கத்தில் இருந்து மோசே பட்ட பாடு யோசுவா பார்த்திருக்கிறான். இந்த ஜனங்கள் எத்தனை தடவை கல்ல தூக்கினது எறிய மோசைக்கு. இப்ப மோசை இல்ல. அப்ப அவன் வழிநடத்த வேண்டிய விதத்தை நடி காண்பிக்கிறார். உனக்கும் எனக்குமே தான் வாயை விட்டு பெரியக்கூடாது. அடுத்தது இரவும் பகலும் அதை யோசனை பண்ணி கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய்.